அதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் நிறைய ப்ராடெல்லாம் பண்ணுவா, பொய் சொல்லுவா, நிறையா பேர் ஏமாத்துவா, இந்த மாதிரி ஏமாற்றி காசுலாம் வாங்குவா. எங்கள் அப்பாவுக்கு வந்து செய்வனெல்லாம் செய்வா. எங்கள் அப்பா என்ன வாங்கினாலும் அதை ரிப்பேர் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவா. எங்கள் அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பா. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து தெரியவே தெரியாத மாதிரி. அப்போல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது இவ தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி. எங்கள் அப்பா என்னென்ன பண்ணுறாரோ அதை விஷயத்தை ஃபுல்லாக கேமரா மாதிரி கவனிச்சிக்கிட்டே இருப்பா. கீழே போனால் கூட பொம்பளைங்க கூட பேச விடாத மாதிரி, பொம்பளைங்க கூட சிரித்து கூட பேசாத மாதிரிலாம் எங்கள் அப்பா கூட பண்ணிக்கிட்டு இருப்பா. எப்பயுமே எங்கள் அப்பாவுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பா. இந்த மாதிரி கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறமா இது எங்கள் அப்பா கிட்ட பொய் சொல்றது, எங்கள் அப்பாவுக்கு செய்வனம் செய்யறது. சில நேரத்தில் எங்கள் அப்பா காசு வச்சிருந்தா அந்த பணத்தை கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் திருடி அவ வச்சுக்குவா. எங்கள் அப்பாவுக்கு வந்து மூளை வர்றது கூட மாத்திரை போட்டிருக்கா. அது அந்த ஐடியா கொடுத்தது வந்து பிரசன்னா. எங்கள் அப்பாவுக்கு தொப்பை வர மாதிரி பண்ணியிருக்கா. அந்த ஐடியா கொடுத்தது வந்து எங்கள் அப்பாவிடைய அம்மா. எங்கள் அப்பாவிடைய அம்மாவும் எங்கள் அப்பாவுக்கு நிறைய கெடுதல் பண்ணுவா. இது தேன்மொழி ரவி அப்பா எங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே தேன்மொழி, மகேஸ்வரி இவங்க வந்து மதுரைக்கு போய் எங்கள் அப்பாவை பற்றி விசாரித்து, அப்போவே எங்கள் அப்பாவுடைய அம்மா ஃப்ரெண்ட்ஸு மெட்ராஸுக்கே அவங்கள வர வச்சுட்டாங்க. தேன்மொழி வீட்டுக்கு வர வச்சு ரவி எப்படிப்பட்ட ஆளுன்றதெல்லாம் நல்லவனா கெட்டவனா, அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு, பெரிய நைட்டு ஃப்ரெண்ட்ஸு, பெங்களூரில் படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி பார்த்தாங்க. அப்போ வந்து நானும் இந்த மாதிரி அவனுக்கு கெடுதல் பண்ணுவேன். சின்ன வயசுலலாம் அவனுக்கு நிறையா வேலை வாங்க விடுவேன், இந்த மாரிலாம் பண்ணுவேன். அப்போ வந்து தேன்மொழி மகேஸ்வரிக்கெல்லாம் நம்மள மாதிரி ஆளு தான் எங்கள் அப்பாவுடைய அம்மாவும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. எங்கள் பாட்டியும் தேன்மொழி மகேஸ்வரி மூலம் தான் தேவடியா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவங்க கிட்டையும் இந்த மாதிரி சொல்லி 3 பேரும் சேர்ந்து எங்கள் அப்பாவுக்கு கெடுதல் பண்ணுவாங்க. அப்போல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்க தான் இந்த மாதிரி கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறமா அதில் வந்து சுப்பிரமணி வந்து எங்கள் அப்பா கூட பெங்களூரில் படித்தான்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்துக்கிட்டாங்க கூட்டாளியை எங்கள் அப்பா கூட. இவங்க சேர்த்துக்கல, அவனே வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுடைய அம்மா வந்து நிறைய கெடுதல் தான் பண்ணுவா. படிக்க விட மாட்டா, பேச விட மாட்டா. தப்பே பண்ணலான்னா கூட எங்கள் அப்பாவை வந்து எங்கள் அப்பாவுடைய அம்மா வந்து அடிப்பா. இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய அம்மா வந்து எப்பயுமே எங்கள் அப்பாவுக்கு சாணி அள்ளி விடுறது, மாட்டை கழுவி விடுறது, இந்த மாதிரி ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பா. எங்கள் அப்பாவை படிக்கவே விட மாட்டா. இங்கிலீஷே சுத்தமாக கற்றுக்க விடக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக்க விடாமல் பண்ணுவான். எதனால எங்கள் அப்பாவுடைய அம்மா இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுலலாம் கஷ்டத்தை படிக்க விடாமல் இந்த மாதிரிலாம் சொல்லி சொன்னான்னா, நான் இந்த மாதிரி தேவடியான்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா, ஒருவேளை எங்கள் அப்பா வந்து என் அப்பாவுடைய அம்மாவை வந்து அவர் கொன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஜாதகத்தில் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி அவருக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பா. இந்த மாதிரி ஏமாத்துறது, படிக்க விடாமல் பண்ணுறது, அடிக்கிறது, கண்ணில் மிளகா பொடியை தூவி விடுறது, இந்த மாதிரி கண்ணில் வெங்காயத்தை வைக்கிறது, சாணியை கூட திங்க சொல்லுவா எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பாவிடையே எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை சாணியை கூட திங்க சொல்லியிருக்கா.
இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட படிக்கவே விடாத மாதிரி தப்பே சொல்லனா கூட அடிக்கிற மாதிரி எங்கள் அப்பாவுக்கு எப்பவுமே எல்லாருமே கெடுதல் தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் யார் கூடயும் பேசாத மாதிரி, ஃப்ரெண்ட்ஸு கூட பழகாத மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வேளை சின்னதாக பேசினா கூட அடி விடுவாங்க அப்பாவுக்கு. காப்பி டீ சாப்பிட விடாமல் இருக்கிறது, கறி மீன் சாப்பிடாம விடாம இருக்கிறது, இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு எல்லாமே கெடுதல் தான். சைவனை கூட செஞ்சு எங்க அப்பா ஏதாவது எங்க அப்பாவோட அம்மா சொல்ற பேச்சு கேட்கணுன்றதுக்காக ஒரு 7-8 தியாயத்தை எங்க அப்பாவுக்கு கட்டி விட்டுருக்கா. எங்க அப்பாவுடைய அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு கட்டி விட்டுருக்கா. எங்க அப்பாவுடைய அம்மா வந்து அவ செய்யறது வந்து தெரிஞ்சிடக்கூடாது, நான் பண்றதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் கொன்றுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் போடுவா. இங்க வரவங்க யாருன்னா முக்கியமா யார் வருவாங்கன்னா, முக்கியமா எங்க அப்பா கூட பேசுறவங்க, பழகுறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, இவங்க தான் மெயினா வருவாங்க. இங்க முக்கியமா யார் வராங்களோ இல்லையோ, யார் வராங்களோ இவங்க தான் முக்கியமா இங்க வருவாங்க. எங்க அப்பா கூட ஏதாவது ஒருத்தர் கூட பேசுறாருன்னா அன்னைக்கே அவங்க வந்துருவாங்க. இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியாத மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு கெடுதல் மேல கெடுதலா காசே வராத மாதிரி தான் பண்ணுவாங்க. எங்க அப்பாவுக்கு முன்னாடிலாம் நடிப்பாங்க, அப்படி இப்படி அப்படின்ற மாதிரிலாம் நடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடிச்சுட்டு வச்சுட்டு எங்க அப்பாவுக்கு எந்நேரம் போல எப்படி கெடுதல் பண்றது, என்ன பண்றது, இவனுக்கு எப்படி கெடுதல் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமா, இந்த மாதிரி பண்ணா அவன் அழுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அப்பாவுக்கு கெடுதல் பண்றதுக்காக ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்க அப்பாவுக்கும் விடாம கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்கள எங்க வீட்டுக்கு எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை